ஆளே இல்லாத வடதுருவத்துல நீ ஆலசன் அப்படின்ற ஒரு இடத்துல மர்மமான ஒரு இரும்பு டவர் இருக்கு. இந்த டவர் ஒரு தொலைத்தொடர்பு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவுக்கும் இந்த டவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. ஹைட்ரஜன் பலூன்களோட உதவியோட நாம விரும்பின திசையில நம்மளால போக முடியாது. அதே போல அதுல நிறைய நபர்களால டிராவல் பண்ண முடியாது. இப்படி பல சிக்கல்கள் ஹைட்ரஜன் பலூன்ல இருந்துச்சு. இதை சரி செய்யற விதமாக ஒரு புதிய கண்டுபிடிப்பு தேவையாக இருந்துச்சு. இந்த நேரத்துல 1783 வருஷம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இன்ஜினியரான ஜீன் பாப்டிஸ்ட் அப்படின்றவர் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ல ஈக்லிபிரியம் ஆஃப் ஏர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சாரு. இந்த ஆய்வு கட்டுரையில ஒரு ஏர்ஷிப்பை நாம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிசைனை முன் வச்சாரு. இந்த குறிப்பிட்ட ஆய்வு கட்டுரை மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இந்த மாதிரியான ஒரு ஏர்ஷிப்பை உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகளை பண்ணுங்க அப்படி சொல்லி அவரை நிறைய சயின்டிஸ்ட் என்கரேஜ் பண்ணாங்க. இவருடைய ஆய்வு கட்டுரையில இந்த ஏர்ஷிப் ஆனது 79 மீட்டர் நீளமுடையதாக இருக்கிற மாதிரி அவர் வடிவமைச்சிருந்தாரு. இவ்வளவு நீளமுள்ள இந்த ஏர்ஷிப்பை இயக்கிறதுக்கு 3 கிராங்கடு ப்ரொப்பலர்களை நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த ப்ரொப்பலரை ஆபரேட் பண்றதுக்கு 80 நபர்கள் தேவை அப்படிங்கறதையும் அவர் சொன்னாரு. இவர் சொன்ன மாதிரியான ஒரு ஏர்ஷிப்பை யாருமே உருவாக்கல. ஆனா 1852 வருஷம் ஹென்றி கிஃபர்ட் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் ஒரு ஏர்ஷிப்பை உருவாக்கினார். இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப் ஆனது 3 ஹார்ஸ் பவர் கொண்ட ஸ்டீம் என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ப்ரொப்பல்லரால் இயங்கக்கூடிய ஏர்ஷிப்பை உருவாக்கினார். இதை வெற்றிகரமா உருவாக்கினது மட்டும் இல்லாம இதை வெற்றிகரமாக இயக்கினதும் இந்த ஹென்றி கிஃபர்ட் தான். இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப் ஆனது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த ஏர்ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 8 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்துல எதிர்காற்று வீசினா இந்த ஏர்ஷிப்பால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இப்படியான ஒரு பிரச்சனையை இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப் சந்திச்சிச்சு. இந்த ஏர்ஷிப்பை பயன்படுத்தி கிஃபர்ட் அவர்கள் செப்டம்பர் 24, 1852 வருஷம் 27 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாரு. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் ரைட் பிரதர்ஸ் அவங்களுடைய விமானத்தை தயாரிக்கிறதுக்கு 51 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் சாண்டோஸ் டூமோண்ட் அப்படின்றவர் 3.5 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை பயன்படுத்தி ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஏர்ஷிப்பை உருவாக்குனாரு. 1901 வருஷம் செயின்ட் கிளவுட் அப்படின்ற இடத்துல இருந்து ஈஃபில் டவர் வரைக்குமான ஒரு ரவுண்ட் ட்ரிப்பை இதுல போயிட்டு வந்தாரு. இந்த பயணத்துல 11 கிலோமீட்டர் 30 நிமிடங்கள்ல கடந்து ஒரு புதிய சாதனையை அவர் படைச்சாரு. இந்த குறிப்பிட்ட சாதனையானது உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. 1898 வருஷம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரியான ஃப்ரெட்ரிக் வான் ஜெப்பலின் அப்படின்றவர் அவருடைய 60வது வயசுல மிக பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கிற ஒரு ஏர்ஷிப்பை உருவாக்குனாரு. இந்த ஏர்ஷிப் ஆனது 420 அடி நீளமுடையதாக இருந்துச்சு. அதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான சைஸ்ல யாருமே ஏர்ஷிப்பை உருவாக்குனது கிடையாது. இந்த ஏர்ஷிப்போடைய இன்டர்னல் பார்ட் எல்லாத்தையும் உலோகத்தால உருவாக்கி இருந்தாரு. இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப்புக்கு இவருடைய பெயரான ஜாப்லின் அப்படின்னு பேர் வச்சாரு. ஜாப்லின் எல்செட் 1 அப்படின்ற முதல் ஏர்ஷிப்பை அவர் உருவாக்குனாரு. இந்த ஏர்ஷிப் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு நினைச்சு அதை பறக்கிறதுக்கான டெஸ்ட்டை அவர் கண்டக்ட் பண்ணாரு. இப்படி அவர் கண்டக்ட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப் ஆனது ஃபெயிலியர் ஆகுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஏர்ஷிப்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, எதனால ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஒரு மேம்பட்ட ஏர்ஷிப்பை அவர் உருவாக்குனாரு. இதுக்கப்புறமா எல்செட் 3 அப்படின்ற 3வது சாப்ளின் ஏர்ஷிப் அவர் உருவாக்குனாரு. இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப் ஆனது 2 மணி நேரத்துக்கு மேல 11 நபர்களை ஏத்திக்கிட்டு டிராவல் பண்ணுச்சு. இப்படி ஒரு வெற்றியை இந்த ஏர்ஷிப் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப்பை ஜெர்மன் அரசு வாங்கிக்கிட்டாங்க. இது போல இதுக்கப்புறமா அவர் பல்வேறு சாப்ளின் அப்படின்னு சொல்லப்படுற பல ஏர்ஷிப்பை அவர் உருவாக்குனாரு. இதிலும் குறிப்பாக எல்செட் 5 அப்படின்ற ஒரு ஏர்ஷிப் அவர் உருவாக்குனாரு. இத ஜெர்மன் ராணுவம் வாங்கிக்கிட்டாங்க. நவம்பர் 16, 1909 வருஷம் டிலக் அப்படின்ற ஜெர்மனிய ஏர்ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. 1910 வருடம் தொடங்கி 1935 வருடம் வரை கண்டினியூஸாக பல ஏர்ஷிப்புகள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஜூலை 1914 வருடம் முதலாம் உலகப் போர் தொடங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வர 6 ஏர்ஷிப்புகளை பயன்படுத்தி 34,000க்கும் அதிகமான பேசஞ்சர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிராவல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்ஷிப்களை பயன்படுத்தி 1588 தடவைக்கு மேல டிராவல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்ஷிப்கள் எல்லாம் 1,00,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு டிராவல் பண்ணியிருந்துச்சு. பயணம் செய்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 3176 மணி நேரமா இருந்துச்சு. ஏர்ஷிப்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஏர் பலூனாலும் இந்த அளவுக்கான
ஒரு எஃபிஷியன்டான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியல. இந்த செப்லின் வகை ஏர்ஷிப்கள் எல்லாம் வெற்றிகரமாக டிராவல் பண்றத ஜெர்மன் அரசு பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த மாதிரியான ஏர்ஷிப்கள் எல்லாமே உயரமான ஒரு இடத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு உயரமான இடத்துல இருந்து மற்ற நாடுகளை உளவு பார்க்க முடியும் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு வந்துச்சு. இந்த செப்லின்கள் எல்லாமே துப்பாக்கியால சுடக்கூடிய உயரத்தை விட அதிகமான உயரத்துல பறக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த செப்லின் வகையான ஏர்ஷிப்கள் பறந்து போற காலகட்டத்தில் ரொம்ப பயங்கரமான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட துப்பாக்கிகளோ அல்லது பீரங்கிகளோ கிடையாது. ஸோ இதை வச்சு இந்த செப்லின் ஏர்ஷிப்பை யாராலையும் தாக்க முடியாது அப்படிங்கறத அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு வினோதமான யோசனை தோன்றுச்சு. இந்த யோசனையை அவங்க செயல்படுத்தினாங்க. இதை வரலாற்றுல செப்லின் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. 1916 வருஷம் பிரிட்டன்ல குண்டுமலை பொழிகிற ஒரு நிகழ்வை நாம நடத்தணும் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே பயந்துரும் அப்படிங்கிறது ஜெர்மனுடைய எண்ணமா இருந்துச்சு. உடனே ஜெர்மன் என்ன பண்ணாங்கன்னா 3 ஏர்ஷிப்புகளை பிரிட்டிஷோடைய நகரங்களை குண்டு போடுறதுக்காக அனுப்பி வச்சாங்க. L-13, L-14, L-16 அப்படின்ற இந்த 3 ஏர்ஷிப்புகள் தான் அங்க குண்டு போடுறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இதுல இந்த L-16 அப்படின்ற ஏர்ஷிப்ல எந்திர கோளாறு ஏற்பட்டதால இந்த ஒரு ஏர்ஷிப் திரும்பவும் வந்த இடத்துக்கே போயிருச்சு. ஆனா மற்ற 2 ஏர்ஷிப்பும் பிரிட்டிஷோடைய நகரங்கள்ல குண்டு போடுற வேலையை தொடங்குச்சு. இரவு நேரத்துல 23 குண்டுகளை லீட் மற்றும் எடின்பர்க் இடங்கள்ல கண்டினியூஸா அது போட்டுச்சு. இந்த குறிப்பிட்ட தாக்குதலால பொதுமக்கள்ல 13 நபர்கள் இறந்து போனாங்க. 24 நபர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. முதல் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்ச உடனேயே எல்லா விளக்குகளையும் அணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் எச்சரிப்பு கொடுத்திருந்தாலும் இந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு அளவுக்கான ஒரு பாதுகாப்பு பிரிட்டிஷ் கிட்ட இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா 1916 வாக்குலேயே வான்வெளி எதிர்ப்பு பாதுகாப்பு நடவடிக்கையை உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் மேற்கொண்டுச்சு. இதன் விளைவாக பிரித்தானியா பாதுகாப்பு படையினர் ஜெர்மனியர்களுடைய ரேடியோ அலைவரிசை சிக்னல்கள் அவங்க பரிமாறிக்கிற விஷயங்களை ஒட்டு கேட்கிற அந்த விஷயத்தை கத்துக்கிட்டாங்க. இதனால ஜெர்மனுடைய அணுகுமுறைகள் பத்தின பல்வேறு தகவல்கள் இவங்களுக்கு முன்பே தெரிய வந்துச்சு. ஜெர்மனியர்களுடைய அடுத்த கட்ட மூவ்லாம் என்ன அப்படிங்கறத வேகமாக மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போறதுக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு தகவல் தொடர்பு தலைமையகம் உருவாக்கப்பட்டுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரியான ஜெப்லின் ஏர்ஷிப்கள் வெடிக்கிற குண்டுகளுக்கு தாக்கு பிடிக்காது அப்படிங்கறத பிரிட்டிஷ் உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்தின பல்வேறு தாக்குதல்கள்ல 115 ஜெர்மனிய ஜெப்லின்ல 77 ஜெப்லின்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. 1917 ஆண்டுக்கு அப்புறமா இந்த செப்லின் ஏர்ஷிப்புடைய தாக்குதல் முற்றிலுமா நிறுத்தப்பட்டுச்சு. என்னதான் இந்த செப்லின் ஏர்ஷிப்புடைய தாக்குதல்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த செப்லின் ஏர்ஷிப் தாக்குதலால 1500க்கும் அதிகமான பிரிட்டிஷ் குடிமக்கள் உயிரிழந்திருந்தாங்க. சரி, வடதுருவத்தில் இருக்கிற அந்த மர்மமான டவர் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நை அலிசன் அப்படின்ற இடத்துல இரும்பால் செய்யப்பட்ட ஒரு டவர் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட டவர் எதற்காக பொருத்தப்பட்டதுன்னா ஏர்ஷிப்பை நிறுத்தி வைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான டவர்களை மூரிங் மாஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த மூரிங் மாஸ்டுகள்லாம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஏர்ஷிப்பை தரையிறக்கும் போது வந்துச்சு. இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான மாஸ்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு. சரி, வடதுருவத்தில் இதை ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1926 வருஷம் ரோலாண்ட் அமுட்சன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரரால தான் இந்த குறிப்பிட்ட ஏர் மாஸ்ட் உருவாக்கப்பட்டுச்சு. இது இத்தாலி நிறுவனத்தால வடதுருவத்துக்கு போயிட்டு இருந்த நார்ஜ் அப்படின்ற ஏர்ஷிப்பை பார்க் பண்றதுக்காக தான் கட்டியிருந்தாங்க. இந்த ஏர்ஷிப்பால பல்வேறு விதமான விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. அந்த விபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விபத்து ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்லின் ஏர்ஷிப் ஆனது லேக்கட் அப்படின்ற இடத்துல மின்சார தீப்பொறியால ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்வு இந்த ஏர்ஷிப்ல நடந்துச்சு. இந்த குறிப்பிட்ட விபத்துல 36 நபர்கள் எரிந்து இறந்து போனாங்க. இந்த மாதிரியான ஏர்ஷிப்களை நிறுத்தி வைக்கிற மாஸ்ட் தரைகள்ல மட்டும் இல்ல, நீர்மூழ்கி கப்பல்கள்லையும் கூட இருந்துச்சு. ஏர்ஷிப் உடைய பயன்பாடு சரிந்ததற்கு ஏர்ஷிப்ல ஏற்பட்ட விபத்துகள் ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பும் இந்த ஏர்ஷிப் உடைய பயன்பாட்டை முற்றிலுமாக அகற்றுவதற்கு காரணமா அமைஞ்சிச்சு. அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தினது 2 சகோதரர்கள்.